ஈரானுடைய ஆன்மீக தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா காமனி அவர்களை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள். எதிர்வருகிற நவம்பர்ல ஒரு பெரிய எலெக்ஷன் வர இருக்குது அமெரிக்காவில். அந்த ஒரு சூழலும் இருக்கிற காரணத்தினால அமெரிக்க மக்களிடத்தில் யுத்தத்தில் நாங்கள் தோத்துட்டாலும் நாங்கள் ஒப்பந்தத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யுத்தத்தில் தோற்ற அவமானத்தை ஒப்பந்தத்தில் ஜெயிச்சு காப்பாற்றிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். குறிப்பாக இந்த ஹொர்முஸ் நீர்நிலையை நோக்கி பிரான்சினுடைய விமானம் தாங்கி கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. சுயஸ் கால்வாயால அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 209வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் யுத்த நிறுத்தத்தை மீறி பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவில் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 9 அப்பாவிகள் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 39 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் காசாவின் சுகாதார அமைச்சகத்தினுடைய மேலதிக தகவல் பிரகாரம் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்க முடியாமல் மீட்பு படை திண்டாடி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அநியாயங்கள் இப்படி நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தொழுகைகளில் அந்த அப்பாவிகளுக்காக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள். இந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக அல்லாவிடத்திலே கையேந்துங்கள். எத்தனையோ பிரார்த்தனைகள் நம்ம அல்லாட்ட கேட்போம். அந்த பிரார்த்தனைகளில் ஒன்றாக காசா அப்பாவிகளை சேர்த்து கொள்ள மறந்து விடாதீர்கள் என்கிற செய்திகளையும் சொல்லிக் கொள்ளுகிறார். அதே நேரத்தில் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் மிக முக்கியமான ஒருவராக அறியப்படுகிற, குறிப்பாக சமாதான பேச்சுவார்த்தைகளில் முன்னின்று செயலாற்றிய டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய மகன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் பொதுமக்களை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல்ங்கிறதுனால டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய மகனும் அங்கு வாழக்கூடிய ஒரு சாதாரண பிரஜை என்கிற அடிப்படையில் அவர் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் படுகாயம் அடைந்திருந்த நிலையில அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய மகன் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். அஸ்ஸாம் ஹலீல் அல் ஹையா என்பதுதான் அவருடைய பெயராக இருக்கிறது. ஷிஃபா மருத்துவமனையில் இவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இது தொடர்பான தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் யுத்த நிறுத்த மீறலாக பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய மகன் அஸ்ஸாம் ஹலீல் அல் ஹையா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான கொலைகளை செய்வதனூடாக இஸ்ரேல் எங்களுடைய மன உறுதியை சிதைக்கலாம் என்று நினைக்கிறது. நீங்கள் எத்தனை தாக்குதல்கள் நடத்தினாலும் எங்களுடைய மன உறுதியை சிதைக்க முடியாது. அல்லாஹ்வின் உதவியால் உங்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் நாங்கள் முன்னின்று செயல்படுவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில், புதன்கிழமை இரவு நேரத்தில் காசாவினுடைய தராஜ் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் தான் இந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி காசா மீது தொடர் அநியாயத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ஆன்மீக தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா காமனி அவர்களை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள். ஆயத்துல்லா முஜ்தபா அலி காமனி அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க என்கிற செய்திகளை பரப்பி பார்த்தாங்க அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு படைகளும் அவர்களை சார்ந்த ஊடகங்களும். அதற்கு பிறகு இல்லை காயப்பட்டிருக்கிறாங்க என்று பரப்பி பார்த்தாங்க. அதற்கு பிறகு அவர் படுகாயம் அடைந்து மாஸ்கோவில் சிகிச்சை பெற்று வருகிறார், ரஷ்யாவில் சிகிச்சையில் இருக்கிறார் என்று சொன்னாங்க. ரஷ்யாவே இந்த செய்தி பிழையானது, தவறானது, அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவே சொல்லிட்டாங்க. இப்படி பலவிதமான ரூமர்ஸ் பரப்பப்பட்டு வந்து கொண்டிருந்த நிலையில
இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள்ல நீண்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருந்தேன் ஆயத்துல்லா முஜ்தபா காமனி அவர்களோடு என்கிற செய்திகளை இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் தெரிவித்திருக்கிறார். ஆழ்ந்த நெருக்கமான அணுகுமுறையோடு அவர் என்னை அரவணைத்து பேசிக் கொண்டிருந்தார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் அதிலே பேசப்பட்டது என்பதை மசூத் பெசக்ஷியன் அவர்கள் ஈரானுடைய அதிபர் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பதவி ஏற்புக்கு பிறகு யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வந்ததால ஜனாதிபதியாக நான் ஆன்மீக தலைவரை சந்திக்கவே இல்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்கள் நடந்தது. 2.5 மணி நேரம் முஜ்தபா காமனியோடு அவர் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் விட இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன ரொம்ப கவர்ந்தது என்னன்னு கேட்டால், என்னை அவர் எதிர்கொண்ட விதம் தான் இருந்தது. என்ன ரொம்ப அணுகுமுறையோடு நடந்துக்கிட்டாரு, ரொம்ப பண்பாடோட நான் அவரை ரொம்ப கவர்கிற விதமாக அவர் நடந்து கொண்டார் என்று சொல்லிட்டு அவருடைய அந்த சந்திப்பு தொடர்பான செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் என்ன எல்லாம் பேசிக்கிட்டோங்கிறது தொடர்பாக எந்த தகவல்களையும் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் சொல்லவில்லை. ஆயத்துல்லா அலி காமனிக்கு பிறகு ஆயத்துல்லாவாக ஆன்மீக தலைவராக இவர் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு முதல் தடவையாக ஈரானுக்குள்ளேயே ஒரு உயர் பதவியை சேர்ந்த ஒருவர் ஆயத்துல்லா முஜ்தபா காமனி அவர்களை சந்தித்திருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னா, இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எப்படியாவது சீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹொர்முஸ் ஜலசந்தியை நான் திறந்துட்டேன், ஒப்பந்தத்தை முடிச்சுட்டேங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கிறதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தடுமாறிக்கிட்டு இருக்கிறார். அதை தாண்டி கூட்டு குர்பான் திட்டம் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பாகத்தான் இந்த செய்தியை உங்ககிட்ட நாங்கள் சொல்ல இருக்கிறோம். கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பானில் நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து நாளை மறுமையிலே அதிகமான நன்மைகளை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். எதிர்வருகிற நவம்பர்ல ஒரு பெரிய எலெக்ஷன் வர இருக்குது அமெரிக்காவில். அந்த ஒரு சூழலும் இருக்கிற காரணத்தினால அமெரிக்க மக்களிடத்தில் யுத்தத்தில் நாங்கள் தோத்துட்டாலும் நாங்கள் ஒப்பந்தத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யுத்தத்தில் தோற்ற அவமானத்தை ஒப்பந்தத்தில் ஜெயிச்சு காப்பாற்றிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தத்தை அவர் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொள்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வெளிவரக்கூடிய தகவல்கள் எல்லாம் ரொம்ப ஒரு சாதகமான தகவல்களாகவே வருகிறது. 1 பேஜ் எக்ரிமெண்ட் ஒன்றுக்கு இருதரப்புமே ஒப்புக்கொள்கிறார்கள். 14 நிபந்தனைகள் அதிலே இருக்கிறது. ஈரானுடைய கருத்துக்களை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது, அமெரிக்காவுடைய கருத்துக்களை ஈரான் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது என்கிற தகவல்கள் வருகிற அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கிறது, சாதகமானதாக இருக்கிறது, வெற்றிகரமானதாக இருக்கிறது என்கிற செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு தகவலாக புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அடுத்த நிமிஷமே இல்லை அவங்கெல்லாம் நம்ம வேற மாதிரி ஆக்கலன்னு சொல்லி அந்த தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டா கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் 24 மணி நேரம் பேசினதில் ரொம்ப அப்டேட்டாக இருக்கிறது என்கிற செய்திகளை அவர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான்
தற்போது மத்திய கிழக்குக்குள்ள குறிப்பாக இந்த ஹொர்முஸ் நீர்நிலையை நோக்கி பிரான்சினுடைய விமானம் தாங்கி கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. சுயஸ் கால்வாயால அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க. உள்ள வந்து ரெட் சீல இப்பொழுது இந்த கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பல் நேரடியாக ஹொர்முஸ் பகுதிகளுக்கு வர இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் ஹொர்முஸ் நீர்நிலையினுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் பிரான்ஸ் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வருகிற வரைக்கும், யுத்த நிறுத்தம் தான் என்று சொல்லி கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நாங்கள் எந்த செயல்பாடுகளையும் ஈடுபட மாட்டோம். யுத்தத்தை நிறுத்திட்டாங்க என்று சொன்னாலே பேச்சுவார்த்தை கம்ப்ளீட் ஆகிட்டுனா அமெரிக்காவினுடைய கப்பலே ரிட்டர்ன் போயிடுவான். நீங்கள் எதுக்கு வாப்பா வர்றீங்கிற கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் எதுக்குள்ள வரனே? அவனே யுத்த நிறுத்தம் கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சுன்னா கிளப்பிட்டு போயிடணும். அதை விட்டுவிட்டு இவங்க உள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அரபு நாடுகளுக்கு காட்டுறதுக்காக வர்றாங்க. பிரான்ஸ் நாங்கள் உங்களோட இருக்கிறோம், பயப்படாதீங்க. நீங்க அமெரிக்காவுக்கும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபருக்கு மட்டும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க, மாங்காமடையன் வேலையில பண்ணாதீங்க, எங்களுக்கும் ஏதாவது தரணும். நீங்க எல்லோருக்குமே மத்திய கிழக்கு மன்னர்களை ஏமாற்ற முடியும் என்பது தெளிவாக தெரியும். அதனால அந்த கப்பல்களை எடுத்துக்கிட்டு அவங்க நாங்க பாதுகாப்பு பணிக்காக உள்ளே வருகிறோம் என்று அடின்னு அடிச்சான். அப்ப கப்பலை அனுப்பி ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் வரல. இப்ப ஏவுகணையே ஏவல, எல்லாமே முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. அந்த நேரத்தில் கப்பலை அனுப்பி விட்டுருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு மன உறுதி இருக்கும் அரபு நாட்டுக்காரனை ஏமாற்ற முடியும்னு சொல்லி. அப்படி நம்பினா தானே இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை இன்றைக்கு பிரான்ஸ் பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் மே மாதம் 9ஆம் தேதி முதல், இந்த மாதம் 9ஆம் தேதி முதலாக தெஹ்ரானுடைய எல்லா அமைச்சகங்களும் செயல்பட ஆரம்பிக்கும். தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய அமைச்சகங்கள், அரசு அமைப்புகள், நிர்வாக முகமைகள் எல்லாமே சனிக்கிழமையில இருந்து 100% செயல்பட ஆரம்பிக்கும் என்கிற தரவுகளை இன்றைக்கு தெஹ்ரான் வெளியிட்டிருக்கிறது, ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பேச்சுவார்த்தை சக்சஸ் இல்லாமல் இதெல்லாம் இப்படி அறிவிக்க மாட்டாங்க. எந்த நேரத்தில் அட்டாக் நடக்கலாம்ங்கிற ஒரு உயர் பாதுகாப்பு நிலையில தான் இருப்பாங்க. இப்பொழுது இந்த அறிவிப்பெல்லாம் வருதுன்னு சொன்னால் ஓரிரு நாட்களுக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் ஒரு சமாதான நிலை தோற்றுவிக்கப்படலாம், ஹொர்முஸ் திறக்கப்படலாம் என்கிற நம்பிக்கைகள் துளிர்விட்டுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும், லெபனானிய அப்பாவிகளுக்காகவும், ஈரானுடைய அப்பாவிகளுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.